சாத்தானை ஜெயித்திட சக்தி அளித்ததேவா, சாத்தானை ஜெயித்திட சக்தி அளித்ததேவா. பக்தியா நடந்து யுத்தத்தை ஜெயிக்க, பக்தியா நடந்து யுத்தத்தை ஜெயிக்க ஞானம் தரும். சாத்தானை ஜெயித்திட சக்தி அளித்ததேவா, சாத்தானை ஜெயித்திட சக்தி அளித்ததேவா. பக்தியாய் நடந்து யுத்தத்தை ஜெயிக்க, பக்தியாய் நடந்து யுத்தத்தை ஜெயிக்க ஞானம் தரும். அப்பா காப்பாற்று இயேசுவே, ஸ்தோத்திரம். தெய்வமே ஸ்தோத்திரம். ஞானத்தை தாரும் இயேசுவே, ஞானம். Uraba ushabaka tidankara sarparahantara bauni mankaraba kalabakaram tidankaraba. Thank you Jesus, we praise, we praise, we praise you. Stotram devame kirbatarave sutigarippire ஆசீர்வதியும் இயேசுவே. Rala krana rampara sibala baratanai sabul tantirambelana mankarabana mankatuda. Thank you Jesus, we praise, we praise, we praise. Thank you Jesus, thank you Jesus, we praise, we praise, we praise. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, we praise, we praise. Yeswe stotram, Yeswe stotram, Yeswe stotram, Yeswe stotram. Thank you Lord, thank you Lord, thank you Jesus, we praise you. நாம் ஏன் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம்? Why are we come here today in his presence? ஏன் போன வாரம் நடந்த காத்திருப்பு கூட்டத்தோடு நாம் காத்திருப்பதை முடிக்கவில்லை? Why did we not stop waiting in the presence of God even in the last week's starting meeting? போன வாரம் பெற்ற அபிஷேகம் போதாதா? Is it not that the anointing that we received is not enough? இந்த பூமி நம்முடைய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய தன்மைகளையும் மாற்றி உரிந்து கொண்டு மாம்சிகமானவர்களாய் நம்மை மாற்றுகிறதான பூமி. And this earth or this world is something where it can strip off all our spiritual aspects, spiritual nature from us. போன காத்திருப்பு கூட்டத்திற்கும் இந்த காத்திருப்பு கூட்டத்திற்கும் இடையில் எவ்வளவு நஷ்டங்களை அனுபவித்து தான் புதுப்பிக்கப்படும்படியாக நாம் வந்திருக்கிறோம். Between last week's starting meeting and this week's starting meeting, we have lost many blessings, and we have come here today to renew that experience. ஆனால் ஒவ்வொரு அபிஷேகத்தின் மூலமாக அந்த இடையில் இருக்கிற நஷ்டங்கள் குறைந்து 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 கடைசி அந்த நிறைவை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். And we have to come here every week so that we might compensate all the losses that we have experienced between these 2 weeks, and finally one day, rather than losing everything, we are going to receive the fullness of the Spirit. Amen. இன்றைக்கும் அதற்காக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். Even today God has brought us to his presence for that. அந்த பாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ பேரை உலகம் ஜெயித்து விட்டது. Many of the people, the world has already overcome them. அடுத்து காத்திருப்பு கூட்டத்துக்கு வர வேண்டியவர்கள் வர முடியாமல் உலகம் அவர்களை இழுத்து விட்டது. And they are not able to come for the starting meeting, and the world has drawn them so that they are not able to come. ஆனால் பல போராட்டங்கள் மத்தியில் இங்கே வந்து சேர்ந்ததே ஒரு பெரிய ஜெயம் பிரியமானவர்களே. But beloved, out of so much of struggles, the way we have come here to his presence itself is a victory. அதனால நாமவே வரவில்லை, நாம் வந்தது கர்த்தருடைய கிருபை. It is not we ourselves have come here, it is only by the grace of God that we have come here. இதுவரைக்கும் கொண்டு வந்த கர்த்தர் தந்த ஜெயத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துடாந்தராவ் சப்பராவ் ஷபகத்திடங்கலபங்கரபானியான மங்கராம் திடங்கரபானியாம் திடா. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். எப்படி இந்த மேல் மண்டலத்திலிருந்து இந்த வேற இந்த பரலோக பரிமாணத்திலிருந்து உலகம் நம்ம இழுக்கிறதோ, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற அபிஷேகத்தின் மூலமா உலகத்திலிருந்து அவருடைய சமூகத்திற்கு மறுபடியும் இழுக்கப்படுகிறோம்.
And as how this worldly realm or the worldly kingdom is drawing us away out of the heavenly realm, so also the presence of God, it is going to draw us from this earthly realm to that heavenly realm. அதனால இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உலகத்திலிருந்து அவருடைய சமூகத்திற்குள் உரிந்து கொள்ள வேண்டும். And even today God should drag us or draw us out of this world to his heavenly realm. ஆகையால் அங்கு இழுத்து கொள்ளப்பட முடியாதபடிக்கு நமக்குள் இருக்கிற எல்லா பாவங்கள் மாற்றப்பட வேண்டும். And so that we cannot be dragged to his presence, all our sins should be changed. இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவ வேண்டும். The blood of Jesus should wash us. இந்த உலகத்தின் ஈர்ப்பிலிருந்து நம்முடைய உள்ளங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். And our mind heart should be delivered from the attractions of this world. இந்த வாரத்தில் நம்முடைய ஐம்புலன்களினால் நம்முடைய சிந்தையினால் எழுச்சிகளினால் நாம் செய்த எல்லா தவறுகள் பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். And throughout all this week God should forgive all our sins that we have done through our five senses, through our emotions, through our all natures that we have done through this week. கர்த்தர் நம்மை சுத்திகரித்து நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துராந்தரௌ சத்ரி ஆர்பரா ஷபாலபா துராங்கரபானியானா மங்கரா துடா ஷரம்பரா துராங்கரபக்கர மங்கதுடா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இயேசுவின் இரத்தம் நம்மில் தெளிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை வாசிப்போம். Let's read Ephesians chapter 6 verse 10 and 11. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்துவத்தில் அவருடைய வல்லமையில் பலப்படும்படியாக தான் காத்திருப்பு கூட்டத்தை தேவன் தந்திருக்கிறார். God has given us this tarrying meeting so that we might be strengthened in his power and in his might. ஒவ்வொரு முறையும் நாம் காத்திருப்பு கூட்டத்துக்கு வரும்போது நம்முடைய சர்வாயுத வர்க்கம், அது ஹெல்மெட்டா இருக்கலாம், கேடகமா இருக்கலாம், அது பட்டயமா இருக்கலாம், அது டேமேஜ் ஆயிருக்கலாம். And every week as we come to this tarrying meeting, we put on the whole armor of God. Perhaps it might be a helmet or it might be our breastplate, whatever it is, it might be damaged. அதனால அந்த பழுது பார்க்கிறதான வேலை இந்த காத்திருப்பு கூட்டத்தில் நடக்க வேண்டும். And servicing or repairing those armor is what we come to this presence of God. சர்வாயுத வர்க்கமும் புதுப்பிக்கப்பட வேண்டும், நாமும் பலனடைய வேண்டும். That whole armor of God should be renewed and we also should be renewed in us. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். And be strong in the Lord and in the power of his might. ஏனென்றால் நம்முடைய சத்துருக்கள் நம்மை விட பலத்த சத்துருக்கள். Because our adversary, our enemies, they are stronger than us. நம்முடைய மூளையை லகுவாய் ஏமாற்றக்கூடிய தந்திரமான சத்துருக்கள். They are so subtle and crafty, they can easily deceive us. நாம் இந்த நாட்கள்ல ஸ்பிரிச்சுவலா இருந்தா மட்டும்தான் தப்பிக்கொள்ள முடியும். So in these days only if we are spiritual we can overcome and escape from this. அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஆவிக்குரியவர்கள் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய ஒரு அர்த்தத்தை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். And I would like to explain one term or one meaning of that term called spiritual. அப்ப நாம் அடிக்கடி மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்றெல்லாம் கேட்கிறோம், பேசுகிறோம். And often we hear about we are carnal and we are spiritual and so on. ஆவிக்குரியவர்கள் யார்? So who are those who are called spiritual? இதே ஹாலுக்குள்ள வேற ஒரு உயர்ந்த ஒரு மண்டலம் உண்டு. Even at the same hall there's another higher dimension. அங்கதான் தூதர்கள், தேவன் எல்லாம் இருக்கிறார்கள். And it is on that place where all our angels and the God is also there. அங்கதான் பிசாசும் நரகமும் இருக்கிறது. And there is also hell and the devil. அப்ப அது கண்ணுக்கு தெரியாத உலகம், ஆனால் இங்கே தான் இருக்கிறது. That world is invisible to us, but however it is real and in here. நம்முடைய உள்ளான மனுஷன் அந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளுகிறது. So our inner man is trying to communicate with that world. நம்முடைய
நம்முடைய உடம்பு தான் இந்த பூமியோடு தொடர்பு கொள்கிறது. But our physical body, it is communicating to this world. அப்ப நாம் எல்லாரும் இரண்டு உலகத்தை சேர்ந்தவர்கள். So we all belong to those two worlds. அப்போ நாம் கண்ணை திறந்து காதை திறந்து வாயை திறந்து இந்த ஐம்புலன்களோடு இந்த ஐம்புலன்களினால் நடக்கும் வியாக்கியானங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அதுதான் அவர்கள் தான் மாம்சத்துக்குரியவர்கள். So if our five senses by our hearing and seeing and with these five senses, if our attractions or inclination is more towards this world, then we are called carnal. ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் தேவனோடு தேவ மண்டலத்தில் அது காணப்படும் என்றால் அது ஸ்ட்ராங்கா இருந்தால் நம்முடைய கண்களை மூடி அந்த மண்டலத்தில் நாம் தொடர்பு கொள்வோம் என்றால் அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். But if inner man and every senses and if it is trying inclined more to the spiritual or the higher dimension, then we are called spiritual. அப்ப எந்த அளவுக்கு இந்த உலகத்தோடு நாம் பழகாமல் தேவ உலகத்தோடு நாம் பழகுறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். So to the extent that we do not associate ourselves to this world but associate ourselves to the other world, then we are called spiritual. அந்த காத்திருப்பு கூட்டம் முடிச்சோட நம்ம கண்ணை திறந்து நம்ம போய் தான் இந்த உலகத்தை பார்த்து தான் ஆக வேண்டும், தவிர்க்க முடியாது. And we cannot escape or we cannot avoid, after the tarrying meeting is over, we have to open our eyes and we have to go to this world. அப்படி கண்ணை திறந்தாலும் even if we open eyes in such a way, நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்தால் if we are spiritual, நம்முடைய வியாக்கியானங்கள் வித்தியாசமா இருக்கும். our interpretations will be different. நம்முடைய மைண்ட் இந்த பூமியை பார்க்காது, இது பரலோகத்தை பார்க்கும். Our mind will not see this earth but it will see heaven. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை பெரும்படியாக தான் கர்த்தர் காத்திருப்பு கூட்டத்தை தருகிறார். So God is giving us this tarrying meeting to receive such experiences. நாம் அபிஷேகத்தை பெறும்போது அந்நிய பாஷைகளை பேசும்போது, when we receive the anointing and when we speak in unknown tongues, இந்த முப்பரிமாண உலகத்திலிருந்து நாம் ஷிஃப்ட் ஆகி அந்த தேவலோகத்திற்குள் பிரவேசிக்கிறோம். we shift from this three dimensional world and we go to that heavenly realm. காத்திருப்பு கூட்டம் முடிந்து கண்ணை திறந்து பார்த்தலாம், என் ஆத்துமா என் உள்ளான மனுஷன் அங்கேதான் இருக்கும். Though after open my eyes after the tarrying meeting is over, but my inner man will still remain in that heavenly realm. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. Our conversation is in heaven. ஆனா சில நேரத்துல நம்முடைய உலக ஈடுபாடு நிமித்தம் அங்கிருந்து கீழே வந்து விடுகிறோம். Because our association with this world, we are coming down to this earth. ஆனால் மறுபடியும் காத்திருப்பு கூட்டத்தில் அந்த உலகத்திற்குள் போக வேண்டும். But once again in this tarrying meeting we have to go to that world. அதனால தான் தேவன் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். That's the reason God has brought us here. ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேசினார். One day God spoke to me. இந்த ஆலயத்தில் யாராலும் யூகிக்க முடியாத ஒரு அழகு இங்கே இருக்கிறது. And in this house of God there is a beauty that is cannot be comprehended by anyone. அது வர்ணிக்க முடியாத ஒரு அழகு. It is indescribable beauty. அந்த அழகை காட்டும்படியாதான் உன்னை என் ஆலயத்திற்கு கொண்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். And God told to me to show such a beauty, I have brought you to my temple. ஆனால் நீ ஆலயத்திற்கு வந்தும் அந்த அழகை நீ மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். And even after you have come to this temple you are still missing that beauty. அதுதான் இயேசுவினுடைய முகத்தின் அழகு. That is the beauty of the face of Jesus. என்னுடைய நாட்டம் ஆண்டவர் என்னை எதற்காக பிடித்து இந்த கோவிலுக்கு கொண்டு வந்தாரோ அதை அடையும்படியாக தான் என்னுடைய நாட்டமா இருக்க வேண்டும். So all my desire, it should be only for why God has called me, for the purpose that he has called me and he has brought me here. அந்த இப்ப பாருங்க, நீங்கள் சீயோன் அண்டை வந்திருக்கிறீர்கள். And it is said you have come near to Zion. நீங்கள் புதிய எருசலேம் பரம எருசலேம் அண்டை வந்திருக்கிறீர்கள். You have come near to heavenly Jerusalem. தூதர்களும் தேவனும் அதிர்ச்சி அடையத்தக்கதாக அந்த அழகு அவ்வளவு பெரிதா இருக்கும் என்றால் நம்ம கிட்ட வந்துட்டோம், ஆனா பார்க்க முடியல. Even if the angels and God himself has been astonished with that beauty, we have come closer to that, but still we are not able to realize that beauty. மோசே மலை ஏறின போது சீனாய் மலையினுடைய உச்சியில் அவர் தேவனை தரிசித்தார், அழகான காட்சியை கண்டார், ஒரு நித்தியத்துடைய மாதிரி அவருக்கு காண்பிக்கப்பட்டது. When Moses went up to Mount Sinai, he saw the beauty of the Lord and he also saw at least a little portion of the beauty
activity of the Lord. பரிசுத்த யோவான் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆனேன். Saint John the Divine, he says, in the day of the Lord I was in the spirit. அப்போ திடீர்னு பார்த்தா எனக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்டது என்று சொன்னார். திரும்பி பார்த்தா இயேசு நிற்கிறார். Suddenly he said, I heard a voice behind me, and when he turned back he saw Jesus. நம்ம கண்ணம் அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற நமக்கெல்லாம் தரிசனம் முன்னாடி தான் தெரியும், இவருக்கு பின்னாடி பார்த்து தரிசனம் பார்க்கிறார். நான் பின்னாடி திரும்பினா அங்க இயேசு நிற்கிறார். அப்போ இதெல்லாம் வித்தியாசமான அனுபவங்கள் பிரியமானவர்களே. Beloved, these are all some different peculiar experiences. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் நம்முடைய அபிஷேகத்தின் மூலமாக ஷிஃப்ட் ஆகணும். இந்த முப்பரிமாண உலகத்திலிருந்து தேவலோகத்திற்கு போயிடணும். If we have to receive all these experiences through anointing, we need to shift ourselves from this three-dimensional world to that heavenly realm. அந்த உலகம் ஒரு நெருப்பு உலகம். That world is a world of fire. அது ஒரு மகிமையான உலகம். That is a glorious world. அதனுடைய ஒரு காட்சியை கண்ட யாக்கோபு, இது எவ்வளவு பயங்கரமான இடம், இது வானத்தின் வாசல், இதை நான் அறியாமல் இருந்தேன் என்று சொல்லுகிறார். And Jacob, who saw one portion of that heavenly kingdom, he said, how terrible it is, I saw the door of heaven. அப்போ நாம் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை விட்டு அந்த உலகத்தில் பழகுறோமோ அவர்கள் தான் ஸ்பிரிச்சுவல் ஆனவர்கள். So to the extent that we associate ourselves from this world, away from this world and go to the other world, to that extent they are called spiritual. அந்த ஸ்பிரிச்சுவல் ஆனவர்கள் தான் கர்த்தருடைய சத்துவத்தில் பலன் அடைகிறவர்கள். And that spiritual people, they will be strengthened in the power of his might. அப்படிப்பட்டவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். Those people will never faint. அந்த மண்டலத்திற்குள் இருந்த மோசே 40 நாள் சாப்பிடாமல் இருந்தால் டயர்ட் ஆகவில்லை. And Moses, who was in that realm, though he was 40 days without any food or water, he was not tired. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏறி பார்த்திருக்கிறீங்களா? Have you seen climbing up St. Thomas Mount? பாதி ஏறினா காலெல்லாம் அதிர ஆரம்பிக்கும். Even when we go halfway through, our legs will pain. அதை விட உயர்ந்த மலை தான் சீனாய் மலை. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஸ்டெப் இருக்கு, சீனாய் மலையில ஸ்டெப் இல்ல. And more higher than that is Mount Sinai. At least we have steps in St. Thomas Mount, but there are no steps whatsoever in Mount Sinai. இந்த மோசே என்கிற மனுஷன் 80 வயசு தாத்தா, அவர் அந்த மலை மேல ஏறி 40 நாள் சாப்பிடாம எப்படி மயக்கத்துல விழாம கீழே இறங்கி வந்தார். So this Moses, 80 years old man, how did he ever climb that mountain? And he was without food or water for 40 days. How did he ever didn't get any அவர் tiredness? பிரவேசித்த தேவனுடைய சமூகத்தில் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை இருந்தது. Because the presence that he went in, even he had the power to strengthen his physical body as well. இங்கே இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை புதுப்பிக்க கூடியதான வல்லமை இருக்கிறது. Even so, the presence of God here in our midst also, it is able to strengthen our spirit, soul and body. யோசித்து பாருங்கள், பரிசுத்த யோவான் பத்மோ தீவு என்கிறதான ஒரு ஜெயிலுக்கு அவர் நாடு கடத்தப்பட்டார். Just imagine St. John the Divine he was exiled to an island called Patmos. அவருடைய சொந்தக்காரங்களையோ யூதர்களையோ அந்த தீவுல பார்க்க முடியாது. He cannot see his relatives or Jews or any relatives of him. கூட இருக்கிற ஜெயில் கைதிகளை பார்க்கலாம். Perhaps he can see his co-prisoners. ரோம அதிகாரிகளை, சோல்ஜர்ஸ், அடிக்கிறவர்களை பார்க்கலாம். He can see the Roman soldiers. ஏற்கனவே செத்து போனவர்களுடைய எலும்பு கூடுகளை பார்க்கலாம். He also can see already the skeleton remains of the people who are already dead. எனக்கு இனி என்ன நம்பிக்கை இருக்கு? So what hope he would have had? அவர் யார்கிட்டயாவது பேசுறதுக்கு மொபைல் போன் இருக்கா? Did he ever had a mobile phone to speak to anyone? சீக்ரெட்டா யாரும் தெரியாத டைம்ல நைட்ல பேசுறதுக்கு ஏதாவது மொபைல் போன் இருந்தா? Did he have any mobile phone to speak to anyone secretly in the night times? எத்தனை மாதம் இருக்க போகிறார், எத்தனை வருஷம் இருக்க போகிறார், இப்படிதான் நான் தனியா இருக்க போகிறேனா அவருக்கு தற்கொலை எண்ணமே வரலையே.
And he did not know how many months and how many years he is going to be here, but he was not discouraged and he did not have any thought of committing suicide. செத்து போனா நல்லா இருக்கும் என்கிற சிந்திக்க கூடியதான சோர்வான அந்த இடத்தில் கர்த்தருடைய நாள் வந்த போது நான் ஆவிக்குள் ஆனேன் என்று சொல்லி அந்த ஜெயிலுக்குள் இருந்து பரலோக தரிசனங்களை அவர் காண்கிறார். In the place where it can, even he could think that it would be good that he could die, but in that place he was saying, in the day of the Lord I was in the spirit and he could see the visions of the Lord. அவர் ஜெயிலை பார்க்கவில்லை, கூட இருக்கிற கைதிகளை பார்க்கவில்லை, மிரட்டுகிற ரோம அதிகாரிகளை பார்க்கவில்லை. He did not see the prison, he did not see the co-prisoners, he did not see the Roman soldiers who threatened him. அவர் கர்த்தருக்குள்ளும் கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமுள்ளவராய் இருந்தார். And he was powerful in the power and in the might of the Lord. எப்படி? How? அவருக்கு இதெல்லாம் பார்க்காம ஆண்டவர் சும்மா எல்லாம் என்ன கொண்டு வர மாட்டேன், ஏதோ ஒரு நன்மைக்கு தான் இந்த ஜெயிலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். திடீர்னு பார்த்தார் அபிஷேகம் இறங்கி வந்தது. முழு உலகத்திற்கு, கிறிஸ்தவ உலகத்திற்கு இன்றைக்கு ஆராய்ந்து அறையக்கூடியதான அதிசயங்களை காட்டக்கூடியதான வெளிப்படுத்தலின் விசேஷம் அங்கேதான் பிறந்தது. God did not bring him there without any purpose, but one day he was filled with the anointing, and because of that now he has given so many revelations where the whole world is even researching about his revelations. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அனுமதிக்கிற கஷ்டங்கள் சும்மா அல்ல, அந்த கஷ்டத்திற்குள் சில மகிமைகள் மறைந்திருக்கிறது. Beloved children of God, the trials and the problems God allows in our life, it is not for any use, but in that trials and problems there are so many purpose of the Lord. சோர்ந்து போக மகிமை இருக்கிறது. There is so many glory of the Lord. சோர்ந்து போகக்கூடியதான, சலித்து போகக்கூடியதான, கண்ணை திறந்து பார்க்கக்கூடியதான அந்த சூழ்நிலை கண்ணை மூடி பார்த்தால் நம் ஆவிக்குள் ஆகும்போது அங்கேயும் பரலோகம் மறைந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். In the situations where we have to be get fainted or discouraged, when we close our eyes and when we fill with the anointing, we can see the glory of the Lord. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. இந்த மவுண்ட் ஃபெய்த்தம் ஹாலில் இருந்து, நம்முடைய சோர்வடையக்கூடியதான சூழ்நிலைகளில் இருந்து, நம்முடைய சரீர பலவீனங்களில் இருந்து நாமும் இந்த நேரத்தில் ஆவிக்குள்ளாகி நாம் உயர்த்தப்பட்டு இங்கே இருக்கிற தேவனுடைய சமூகத்திற்குள் பிரவேசிப்போமாக. Even in this Mount Faithom Hall, in the place where we can be fainted, and when we are weak seeing our physical body, when we are filled with the anointing of the Lord, we can see the glory of the Lord. அப்பொழுது தேவனை காணலாம். Then we can see God. தரிசனங்களை பார்க்கலாம். We can see visions. அப்போ சரீரம் உயிரடையும். Our bodies will be quickened. தேவ சத்தத்தை கேட்கலாம். We can see hear the voice of the Lord. தேவனுடைய மகிமையை காணலாம். We can see the glory of the Lord. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is not respecter of persons. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற இந்த சோதனை அவருடைய மகிமை இன்னும் அதிகமாக காட்டும்படியாகவே. The trials that God has allowed in our life, it is to show the glory of the Lord even more to us. கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. எத்தனை பேருக்கு மோசே கண்ட மகிமையை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many of you desire to see the glory the same Moses saw? எத்தனை பேர் மோசே பெற்றுக்கொண்ட அந்த மகிமை தலையில், என் தலையிலும் அந்த மகிமை உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறோம்? How many of us desire to receive the glory upon our head as Moses received? 40 நாள் சாப்பிடாமல் அந்த வயதான மனுஷன் உயிரோடு பலனோடு இருந்தாரே, சனிக்கிழமை ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிடாமல் இருக்க, உபவாசத்தில் இருக்க, தேவ சமூகத்தில் காத்திருக்க எனக்கும் பலன் வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம்? How many of you desire that Moses was 80 years old, he did not have any food for 40 days, he was filled with so much of strength, so God should give me the strength to take fasting even Saturday night and Sunday morning and to be strengthened in the Lord. அதைரியப்பட்டு போக வேண்டிய இந்த சூழ்நிலையில் நான் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம்? How many of us desire in the times when we need to be discouraged, I need to see the visions of the Lord and be encouraged and see the glory of the Lord? நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. Let us lift up our hands. ஆண்டவர் நம்மை ஷிஃப்ட் பண்ண போகிறார். God is going to shift us. அந்த சோர்விலிருந்து தேவன் நம்மை அவருடைய மகிமைக்குள் நடத்த போகிறார். From that faint state, God is going to lead us to the glorious state. அந்த சரீரம் கட்டப்பட்ட சரீரமா இருந்தது யோவானுடைய சரீரம். That physical body of Saint John, it was indeed bound. அவருடைய உடம்பு ஒரு ஜெயிலுக்குள் அடைக்கப்பட்டது.
Indeed, his body was cast into the prison. ஆனால் யோவானுடைய உள்ளான மனுஷனை யாராலும் கட்ட முடியவில்லை. But no one was able to bind the inner man of St. John. அவர் ஆவிக்குள் ஆனார். He was in the அவர் spirit. இயேசுவை தரிசித்தார். He saw Jesus. அவர் பரலோகத்தின் வாசலுக்குள் பிரவேசித்தார். He entered to the gates of heaven. புதிய காட்சிகளை கண்டார். He saw new scenes. இன்றைக்கு நாம் சரீரப்பிரகாரமாய் கட்டப்பட்டிருக்கலாம். Today perhaps we might be bound physically. சோதனைகளின் நடுவில் இருக்கலாம். We might be in the midst of all the trials. கர்த்தருடைய அபிஷேகத்துக்காய் காத்துக்கொண்டு பெற்றுக்கொள்வோமாக. Let us wait for the anointing and let us receive the anointing of the Lord. சோதனையின் ஆழத்திற்குள் தேவனுடைய மகிமை மறைந்திருக்கிறது. In the depths of the trial, the glory of the Lord is hidden. சோதனையின் வெளியே பார்த்தால் எல்லாம் சோர்வான சூழ்நிலை. And when we see outwardly of the trial, it is all fainting. உள்ளே போவோம். Let us get deeper. ஆழத்திற்குள் செல்லுவோம். Let us go deeper. அங்கே இயேசுவை நாம் தரிசிக்க போகிறோம். We are going to see Jesus there. அந்நிய பாஷைகளை பேச போகிறோம். There we are going to speak in unknown tongues. அங்கே ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாக போகிறது. There is going to be shout and cry. ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். மெர்கா சித்ரா பரம்பா சப்துரம் பலம்துனா கரபாலி அந்துனா. தேவனே, உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிற இந்த நேரத்தில் உடைய வல்லமையை ருசிக்க உடைய ஆழங்களுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் ஆண்டவரே. இயேசு, நீர் எங்களை பலப்படுத்தவே ஆண்டவரே. உடைய வல்லமையை ருசிக்க எங்களை கொண்டு போகவே, இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உடைய வல்லமையை ருசிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை புதுப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. We thank you Jesus. Tida manka shabaka tida karabankala banyana manka today. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Praise. Stotram Yeswe. Stotram Yeswe. Thank you Jesus. We praise you Lord. Yeswe. புதிய வல்லமை வேர். புதிய வல்லமை வேர். இந்த நெருப்பு எங்களை தொடட்டும் ஆண்டவரே இயேசுவே. Thank you Jesus. We praise. We praise. Thank you Jesus. Thank you Lord. ஆசீர்வதியும் ஆண்டவரே. புதுப்பியும் இயேசுவே. இரத்தத்தினால் கழுவும் இயேசுவே. ஷபர பக்தி டங்கல பங்கரபானி அந்த டங்கரவ் சபலபானியான மங்கரம் டங்கரபா. Thank you Jesus. Baba manishi ankara rabankatna ankara Your presence Jesus yes me. Bi arana shi ankara ankatro yes me. Thank you Jesus. Praise praise. Shadarabakatinankala baktarana matratira sarabakala bakarabana antuda. சமூகத்தில் கொண்டு போகவே. சிலர் இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகளை கவனிக்கவில்லை. அவங்க இங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, பைபிளும் திறந்திருக்கு, ஆனா மைண்ட் வேற எங்கேயோ சுத்திட்டு வந்துருச்சு, அதனால ஒன்னும் கேட்கல. Some people, all the words that are spoken here, they did not listen properly. Indeed, they have opened their Bibles and seated here, but their mind is scattered somewhere. இனிமேலாவது நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி நம் முயற்சி பண்ணி கர்த்தருடைய சமூகத்திற்குள் வருவோம். At least going forward, let us control our mind and let us be filled in the Spirit. இதே இடத்தில் மாம்சிகமான உலகம் உண்டு,
தேவைக உலகமும் உண்டு. And in the same place there is a carnal world and also the divine world. கர்த்தருடைய சத்துவத்தில் நாம் பலனடைய வேண்டும் என்றால், If at all we have to be strengthened in the power of the might of the Lord. தந்திரத்தின் கண்ணிகள் பெருகிக் கொண்டிருக்கிறதான இந்த உலகத்தில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், If we have to escape from this cunning world, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், if at all we have to put on the whole armor of God and we have to resist the devil, கண்களை மூடி கண்களை திறக்கவே திறக்காமல் இந்த முப்பரிமாண உலகத்திலிருந்து தேவன் தங்குகிறதான அந்த உலகத்திற்கு நாம் ஷிஃப்ட் ஆக வேண்டும். and we should we should close our eyes and never open our eyes, and we have to shift ourselves from this world to the heavenly அதுதான் world. ஆவிக்குள் ஆனேன் என்பதற்கு அர்த்தம். That is the meaning of I being in the spirit. அங்கே போகும்போது கர்த்தர் அபிஷேகத்தை தருவார். When we get there, God will give us his அந்த anointing. அபிஷேகம் இறங்கும் பொழுது பிசாசு நம்மை பார்த்து பயப்படுவான். When that anointing descends, the devil will tremble at us, அவன் நம்மை மதிப்பான், and he will respect us, தூர நிற்பான். and he will stand away from us, மாம்சத்தின்படி நம்மோடு போராட முடியாது. and he cannot fight against us, ஏனென்றால் நாம் பரலோக ஆயுதம் தரித்தவர்கள். because you are people who are adorned by the weapon of the world. நம்முடைய சபைக்கு விரோதமா நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமா யுத்தங்கள் பெருகுகிற காலம். And these are the days where against our church and our family, against us the battles are increasing. இங்கே தூங்கினால் யுத்தம் வருகிற நேரத்தில், பிசாசு போராடுகிற நேரத்தில் தூக்கம் போய்விடும், ஜெயமும் போய்விடும். And if we sleep here, when Satan fights against us, in that battle we will lose our sleep and we will also lose our victory. விழிப்படைவோமாக. Let us awake. நம்மை பலப்படுத்தும்படியாகவே கர்த்தர் இந்த கூட்டத்தை வைத்து நம்மத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். Only to strengthen us, God has arranged this meeting and he has in our midst to strengthen us. நம்மை அவர் தொட போகிறார். He is going to touch us. நாம் இந்த உலகத்திலிருந்து எழும்புவோமாக. Let us arise from this world. மேலான காரியங்களை நாடுவோமாக. Let us seek things above. இயேசு இருக்கிற அந்த இடத்திற்கு உயர்த்தப்படுவோமாக. Let us be lifted up where Jesus is. இங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு வெளிப்படும்படியாக காத்திருப்போமாக. From that place let us expect a Lord to appear. இன்றைக்கு கர்த்தர் தருகிற அபிஷேகம் இந்த வாரத்திற்காக மாத்திரமல்ல, இந்த காலத்திற்காக கர்த்தர் The வைத்திருக்கிறார். anointing that we are going to receive is not only for this week. He is going to fill us for these last times. துரமா ஷமாரா சந்த்ரே சுல்பாரா துரா மெட்ரா சன்னலப்னே ரோசெபோரி பல துரம்பாலா நமோரியா மௌஷமக்க துரமானியான மங்கதுடே Thank you, Lord. We thank you. வேண்டும் ஆண்டவரே. நீ பக்கனே ருசானா மர்தாடி அசரேபோல் அம்பரான மக்கரமான ரதுரா Ramantunantuna Azira Pradana Shabala Mankara Mankara Tunankaramani Ana Mankaramtuna Tarasiram Tinankala Shabankatinankara Mankalamani Ana Mankaramtuna Yeswe காத்திருக்கின்றோம் பாதத்தில் இயேசுவே பலப்படும் உலகத்திற்கு நாங்கள் வருகிறோம். Jesus, I come. Jesus, we come. Jesus, yes, we take us, Lord. Strengthen us, Lord. Control us, Lord. Bring us into your word, oh God. Strengthen us, Jesus. And we close to your heart, to your spirit, oh God. Bring us, Jesus. Iramau shabakatidan kalaba rabalabau rabau shabalabana manatura. Yes,
Tiramanglo sintra papelu rabau shamankatinang karamantina rabau shabala bala tuda tiramang samakaramau shabala mankaram tuda. Lord, thank you, Lord. Tudama rasantri ampera tina tina kaushtina kara bakara tuna shina bakara tuna rabau satuna bakara tuna bakara baria tuna. Jesus, Lord, open my Christ, Sharamana Makara, Sharamakara, Tunara Makara, Maratuna. Jesus, please. நாம் பேசுகிற அந்நிய பாஷைகள் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது. The unknown tongues that we are speaking, it is quickening us. ஆவியானவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து தூக்கிக் கொண்டே இருக்கிறார். And it is also lifting us up from this world. இந்த பூமண்டலத்தை விட்டு எந்த அளவுக்கு தேவன் இருக்கிற அந்த உலகத்திற்கு கிட்ட போகிறோமோ அந்த அளவுக்கு பவர் கூடிக்கொண்டே போகும். To the extent that we will be lifted up from this world and go to that heavenly kingdom, that power is also to that extent is increasing. எந்த அளவுக்கு பவர் பெருகுகிறதோ அந்த அளவுக்கு பிசாசு தூரமாய் ஓடி போவான். To the extent our power is increased, to that extent Satan will stand far away from us. கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வோம். Let us put on the whole armor of God. நாம் எல்லாரும் மேலே எழும்புவோம். Let us all rise up. புதிய தரிசனங்கள் காட்சிகளை காண்போம். Let us see new visions and dreams. முழு பலன் அடைந்து சாத்தானை எதிர்த்து நிற்போம். And with all power let us resist the devil. ஆவியானவர் நம்மை தூக்கிக் கொண்டிருக்கிறார். The Spirit of the Lord is lifting us up. Holy Spirit, Holy Spirit.
கடைசிகிற வல்லமைகள் கிழிக்கப்படும், இந்த திரை கிழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். Thank you, Lord. Yes, Lord. Shabakatirankaramankatirangkarama raspadira Shabaramana Saturamana Ratura Isamanatura Shamanaturama Samanatura. Thank you, Jesus. Thank you, Jesus. Tira manka shariru sera maria tura. Jesus. Thank you, Jesus. 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 Shidaraba Katinankara Madaratri Arabala Rashaba Sape Rompara Padulpara Nimma Ratara Ispa Stari Munai Parusitro Rimana Tura. Jesus. Jesus. Thank you, Jesus. Yes, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Andriapa. Thank you, Jesus. Thank you, Jesus. கவனியுங்கள், எந்த இடத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறாரோ, Listen, in the very place where the Spirit of God is quickening us. அங்கே போகும்படியா ஆபிரகாமுக்கு பெர்மிஷன் கிடைக்கவில்லை. And to go there, Abraham did not get permission. தானியேலுக்கு பெர்மிஷன் கிடைக்கவில்லை. Daniel did not have his permission. யோசேப்புக்கு பெர்மிஷன் கிடைக்கவில்லை. Even Joseph did not have his permission. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எவ்வளவு முட்டியில் நின்றாலும் ஜெபித்தாலும் அங்க போக முடியாது. Such saints, though they be on their knees, they did not go there. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்டதோ, But the day the body of Jesus was torn, உங்களுக்காகவே எனக்காகவே ஜீவ மார்க்கம் திறக்கப்பட்டது. for you and me, the way of life, it is open to us. சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு வா என்று அழைக்கிறார். Jesus who is seated on the throne is calling us, come. நம்மை நிரப்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வா என்று அவர் தூக்கி கொண்டு போகிறார். The Spirit of the Lord is filling us and is lifting us up there. நாம் எல்லாரும் பரப்போமாக. Let us all fly. இந்த பூமி நமக்கு வேண்டாம். We do not தேவ this is சமூகம் why நமக்கு வேண்டும். we need the presence of God. ரமக ஷமகதுனா. Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Tudana Shanturaya Siramaniatura. என் பிரியனே நின்னோடு சேருவான், என் பிராணன் என்னோடு வாஞ்சிக்குமே, நின் ஸ்நேகத்தால் நிறைஞ்சு வாழுவான், என் இதயம் தாகிக்குமே, நின் ஸ்நேகத்தால் நிறைஞ்சு
നിറഞ്ഞു വാഴുവാൻ എൻ ഹൃദയം ദാഹിക്കുന്നേ. എൻ പ്രിയനേ എന്നോട് ചേരുവാൻ എൻ പ്രാണനെന്നും വന്ദിക്കുന്നേ. നിൻ സ്നേഹത്താൽ നിറഞ്ഞു വാഴുവാൻ സബല നിൻ സ്നേഹത്താൽ നിറഞ്ഞു വാഴുവാൻ Miranada Sandrala Bagna Raptana Isparabali Atude Yerosil Kalana Marosibal Kantaranga Sana Kapara Tura. Si trattere bola sotranche bentoria nerpa santa rehasankara baratura nemo senole bohantoria. My people who worship me in holiness, keep your faith. My Zion and my Jerusalem, will you be faithful unto death? Will you be a witness to me? My people, prepare yourself rapidly, said the Lord. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Thank you, Lord. நாம் யாரும் நம்முடைய கண்களை திறக்க வேண்டாம். Let none of us open our eyes. நம்முடைய உடம்பு மட்டும் தான் இந்த பூமியில இருக்கு. Only our physical bodies, it is in the earth. நம்முடைய உள்ளான மனுஷன் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. And our inner man, it is always rising. பரலோகத்திலும் ஆழங்கள் உண்டு. Even in heaven there are depths. நாம் போகிற இடத்திற்கு திரை 2000 வருடங்களுக்கு தான் முன்பாக தான் கிழிக்கப்பட்டது. The place where we are going,
that veil is torn 2000 years ago. நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து அங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறார். God is opening our inner eyes and He is taking us there. புதிய காட்சிகளை நாம் காண போகிறோம். We are going to see new scenes. புதிய பாஷைகளை பேச We are போகிறோம். going to speak new tongues. புதிய அனுபவங்களை பெற We are போகிறோம். going to receive new experiences. புதிய தேவ சத்தத்தை கேட்க We are போகிறோம். going to hear new voice of the Lord. வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள We are போகிறோம். going to receive new revelations. புதிய ஜெயத்தை பெற போகிறோம். We are going to receive new புதிய victories. ஆயுதங்களை பெற We போகிறோம். are going to receive new weapons. ஷரபனா ரஸ்பந்தரபா ஷபானியானா மங்கரா. Take us deeper, deeper into you. Take us deeper, deeper into you, Lord. Praise you, Jesus. Shana marantuna yasara bankala mankaramani arabatuna. Shadarak Balkana Trian Masima Nedno se tunmai para Shapar pasatikan melekto sitaraba. Thank you, Jesus. 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 Jesus. Thank you, 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 Jesus. Strong, what is strong? Shinamakara Baushatuna Matina, Simara Baushal Maratura, Imara Siram Tansare, Rupra Peironiba.
Jesus, love you, Jesus. Love you, Father. Love you, Christ. Love you, Holy Spirit. I want to be where you are. Dwelling in your presence, feasting at your table. Kidabam Shamaratna, Kidam Saramaratna, Shamaratna, Bakaratna. My child, my child, what have I not done to you? What is that you have given your heart to strange love? Do not trust man whose breath is in his nostrils. Do not cast away my warnings. Turn from your way and return unto me. My child, I love you so much. Return unto me. Praise you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. We praise you, Jesus. We praise you, Jesus. We praise you. Thank you, Jesus. Shabakatudankara bankala bana mankatuda. இந்த இடம் எவ்வளவு அழகான இடம். How beautiful is this place. இந்த இடம் எவ்வளவு பிரகாசமான இடம். How radiant is this place. இந்த இடம் எவ்வளவு பயங்கரமான இடம். How terrible is this place. இந்த இடம் எவ்வளவு வல்லமையை தருகிற இடம். How powerful is this place giving us. வியாதிகள் பறந்து போகிற இடம். This place is a place where sickness will flee away. பிசாசுகள் ஓடி போகிற இடம். A place where the demons will flee. பாவிகள் பரிசுத்தமாய் மாறுகிற இடம். A place where sinners will be changed as saints. கண்களை மூடி கொஞ்சம் நேரம் இந்த இடத்தில் அமர்ந்திருந்தால் போதும், கர்த்தர் ஆவியானவர் ஆட்கொள்ளுவார். It is enough that we close our eyes
and wait for some moments in this place. The Spirit of the Lord will take control over us. ஆத்துமாவில் அசிங்கமாய் இருக்கிற நம்மை கர்த்தர் அழகாக்கி கொண்டிருக்கிறார். We were ugly in our soul. God is changing us as beautiful. பிசாசு நம்மை பார்த்து அசட்டை பண்ணுகிறான், ஆனால் நம்மை பயங்கரமானவர்களாய் மாற்றுகிறார். The devil is despising us, but God is making us terrible. பலவீனமாய் வருகிறோம், பலசாலிகளாய் திரும்புகிறோம். We come here as weak, but we return as strong people. மரணத்தை சவால் விடக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். God has given us authority where we could challenge death. பிசாசு சேனையாய் வந்தாலும் அவனை ஒருவராய் சவால் விடக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்குள் தந்திருக்கிறார். Though the devil might come in like a host, God has given us authority to chase us one single man. நமக்குள் இருக்கிறவர், நம் மத்தியில் இருக்கிறவர், அவர் பெரியவர். He was within us, he was in our midst, is greater. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Shabla parpa satra ribana ushabankarabana mankatuda. கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய சத்துவத்தின் வல்லமையினால் கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியில் நம்மை உயிர்ப்பித்தார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது வெறும் கூட்டம் அல்ல, இது பிதாவினுடைய வியாபாரத்தில் ஈடுபடுகிற முதலீடு. This is not an ordinary meeting, it is an investment in our business. கண்டிப்பாக குறைந்த கூட்டங்களை விட அட்டெண்ட் பண்ணுகிறவர்களை விட அதிக கூட்டங்களை அட்டெண்ட் பண்ணுகிறவர்களுக்கு பலன் உண்டு, பிரதிபலனும் உண்டு. Surely more than the people who attend these meetings very little, the people who attend more meetings, they will have more strength and more power. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், சாதாரணமா ஓடாதீங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். And that is what St. Paul says, do not run as ordinary people, run that you might obtain. இந்த டைம்ல எனக்கு இந்த வேலை இருக்கு, அந்த கடமை இருக்கு, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, இதெல்லாம் பார்க்காம அந்த மாம்சத்தின் எல்லைகளை கடந்து நாம் விதைக்கும் போது அது நித்தியமாய் அறுக்கக்கூடிய ஒரு நித்திய லாபமாய் மாறுகிறது. And at this time, without thinking of all our debts and all our sickness and all other problems, if we go outside the limit of our carnal thoughts, and when we invest, that it can reap us an eternal reward. ராத்திரி ஜெபம் உண்டு, காலை ஆராதனை உண்டு, பிற்பகலில் ஊழியங்கள் உண்டு. We have a night prayer, a morning service, and we have a noon ministries. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நம்மை பலப்படுத்த வேண்டும், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வியாதியா பலவீனமா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கன்வென்ஷனை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.